Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். ஸோ டுடே என்ன பண்ணேன்னாக்கா ஃபஸ்ட் இந்த பால் ரிலேட்டட் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சிட்டு பன்னீர் எக்ஸ்ட்ரா பால் இருந்தது அதில் பன்னீர் பண்ணிவிட்டு அப்புறம் டீ காஃபிக்கு வேண்ட பாலை தனியாக எடுத்து காய்ச்சின்னுட்டு எனக்கு வாங்குகிற பால் வந்து யூஸ்வலி ஜாஸ்தியாக இருக்குன்னு கம்மி பண்ணால் கம்மியாயிடும். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். எக்ஸ்ட்ரா இருந்தால் பன்னீர் பண்ணி விடுறது அப்படி வீக்லி ஒன்ஸ் அது பண்ணிடுவேன். அப்புறம் க்ரீம் எடுத்து வைக்கிறது வெண்ணையும் வந்துவிடும். இப்படி இன்றைக்கி வெண்ணையும் எடுத்து விட்டேன். கொஞ்சம் கிடச்சிது. இது வீக்லி ஒன்ஸ் கிடைக்கிற வெண்ணெய். அப்படியே வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய்யும் பண்ணி விட்டேன். போன வாரம் கிடச்ச நெய் கூடயே இந்த வாரத்து நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தாச்சு. இந்த பன்னீர் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்னதுன்னாக்கா இன்றைக்கி நீர் தோசை. அதுக்கு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். நான் தான் அரைச்சின்ட்டு தண்ணி உப்பு எல்லாம் கரைச்சி வச்சுட்டாச்சு. இதில் தேங்காய் போடுறதில்ல நான். ஏன்னா நான் சட்னிக்கு என்னோடய சமையலில் கொஞ்சம் தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுறதுனால இந்த நீர் தோசைக்கு தேங்காய் போடுறதில்லை. மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மி தான் இருந்தது. இன்றைக்கி எம்டி பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜு. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு உப்பு மஞ்சள் பொடி, அதாவது ஒரு முருங்கைக்காய் இருந்தது, 2 கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார், கோவக்காய் இருந்தது அதை கட் பண்ணி ஒரு ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் மீதி இருக்கிற கத்திரிக்காய் போட்டு ஒரு ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி சமையல். கோவக்காய்க்கு உப்பு மஞ்சள் பொடி கூட கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு விசில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுனாக்கா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. சாம்பாருக்கு பருப்பு சேர்த்திட்டு அரைச்சி விடுறது. எல்லாமே எப்போவுமே நான் யூஸ்வலாக அரைச்சி விட்ட இதுதான் சாம்பார் தான் வைப்பேன். ரேராக தான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு டிஃபின் சாம்பார் பண்ணுறப்போ பொடி போட்ட சாம்பார். ஸோ அரைச்சி விட்டு சாம்பார் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சு கொட்டியாச்சு. இன்றைக்கி இதே சாம்பார் தான் டிஃபினுக்கு நீர் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சாம்பார் தான். கோவக்காயை பொரிச்சு கொட்டி தான் நான் போட்டிருந்தேன் பகறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு வதக்கி எடுத்தாச்சு. அப்புறம் கத்திரிக்காய் கறிக்கும் பொரிச்சு கொட்டி போட்டு ஜஸ்ட்டு வதக்கி எடுத்தேன். 2க்கு மசாலாலாம் சேர்த்திட்டு இல்லை. சாம்பார் அசைச்சு நல்லா ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் வாட் எவர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிச்சன் அசோசியேட்டட் வேலை இருந்ததோ எல்லாமே இன் ஒன் கோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹோப் யூ லைக் மை வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.